ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ செவன்த் சாப்டர் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் நான் ஏற்கனவே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதன்படி இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்க்கு போறேன். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து செவன்த் லெசன் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னேன். ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட்ஸ். ஒர்க் ஷீட்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து எல்லாமே பார்க்க போறோம். அதுல அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆஃப்டர் கோயிங் த்ரூ திஸ் லெசன் யூ வுட் பி ஏபிள் டு ஆட்டோ ஃபார்மேட் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஃபார்மேட் டேட்டா அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து நீங்க வந்து ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க இந்த லெசன் முடியும் போது. அது இல்லாம நீங்க வந்து ஃபார்முலேஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து யூசிங் ஃபார்மேட்டிங் டூல் பார். நம்ம இப்போ வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார்ல ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? அது வந்து தேர் ஆர் த்ரீ லொகேஷன்ஸ். என்னென்ன லொகேஷன்ல இருக்கு? ஹோம் டேப்ல இருக்கு. அண்ட் மினி டூல் பார் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. வென் யூ ரைட் கிளிக் ரேஞ்ச் ஆஃப் அ செல், நீங்க வந்து அதை பார்க்கலாம். அது அது அப்பியர் ஆகும் அப்படிங்களா? சரிங்களா? இந்த ஃபார்மேட் செல்ஸ் டைலாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபார்மேட் செல்ஸ்னு ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கு. அந்த டைலாக் பாக்ஸ்லயும் நீங்க வந்து ஃபார்மேட்டிங் பார்க்கலாம். இப்போ நாம வந்து எக்ஸெல்ல ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஷீட். ஓகேங்களா? இந்த ஒர்க் ஷீட்ல தான் நம்ம வந்து ஃபார்மேட்டிங் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? இதுலயே வந்து ஒரு நிமிஷம். எஸ், இதுல வந்து அவங்க சொன்னது வந்து ஹோம் இதுதான். ஹோம்ல வந்து ஃபார்மேட்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யா, இங்க இருக்கு பாருங்க. செல்ஸ்ல ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுதான் இந்த ஃபார்மேட்டுக்கான டைலாக் பாக்ஸ். ஓகேங்களா? இது வந்து 16ல வர டைலாக் பாக்ஸ். 2007ல இப்படி இருக்காது. அது வந்து ஒரே ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே ஃபார்மேட்டிங் செல்ஸ்க்கான டைலாக் பாக்ஸே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதுல வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத காமிக்கும் இதுல. 2016ன்றதுனால. அண்ட் அதுல ஃபார்மேட் செல்ஸ்ன்ற ஒரு டைலாக் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஆக்சுவலா. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதுதான் தேர்ட் ஆப்ஷன் இல்லையா? இப்போ டெக்ஸ்ட் புக்ல சொன்னது தேர்ட் ஆப்ஷன். ஃபார்மேட் செல்ஸ் டைலாக் பாக்ஸ் சொன்னோம் இல்லையா? அது வந்து இதுதான். இதுதான் இந்த ஃபார்மேட் செல்ஸோட டைலாக் பாக்ஸ். இதுல என்னென்ன டேப்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஃபில்லு, ப்ரொடெக்ஷன். இது எல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியது. சரிங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இத மாதிரி எக்ஸல் உங்ககிட்ட இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ப்ராக்டிக்கலா அதுல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் இப்போ திரும்பவும் ஐ எம் கோயிங் டு த புக். ஓகே. இதுல வந்து ஹோம் டேப்லயும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படிதான் இருக்கும் உங்களோட 2007. ஒரு நிமிஷம் பெருசாக்கிறேன். 2007 எக்ஸல் வந்து ஹோம் டேப்ல இப்படிதான் இருக்கும் உங்களோட ஹோம் டேபு. சரிங்களா? இப்ப இருக்கிறது வேற மாதிரி இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே இப்போ 2016 இப்ப இருக்கிறது இல்லை. இதுவும் 2016ல இருக்கிறது. இப்ப இருக்கிறதே வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? பரவாயில்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். 2007ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அண்ட் மினி டூல் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஷார்ட்கட் மெனு appears when you right click a cell or a range selection. A mini toolbar also appears above the shortcut menu. The mini toolbar contains controls for common formatting, font type, font size. And இதெல்லாம் அதுல தெரியிற விஷயங்கள். டிக்ரீஸ் ஃபாண்ட், இன்க்ரீஸ் ஃபாண்ட், அக்கவுண்டிங் நம்பர் ஃபார்மேட், கமா ஸ்டைலு, ஃபாண்ட் கலர், ஃபார்மேட் பெயிண்டர்,
போல்டு, இதெல்லாம் வந்து இதுல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ இதை ரைட் கிளிக் பண்ணோம்னா, எங்க எப்படி இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ இதுதான் அந்த செல்லு. இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணியாச்சு. இதுல நான் ரைட் கிளிக் பண்ண போறேன்னு சொன்னாங்க. ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். இது அகெயின் திரும்பவும் இது வந்து 2016ல இருக்கிற கண்டென்ட். 2007 என்கிட்ட கிடையாது. 2007 எக்ஸல் வந்து என்கிட்ட இல்லை. நான் உங்களுக்கு 2016ஓட எக்ஸல்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் சொல்ல முடியும். சரிங்களா? வென் யூ ஹாவ் 2007, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் தான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நீங்க படிச்சாகணும். வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. அதனால சரிங்களா? இதெல்லாம் தான் அதுல ஆப்ஷனா அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ரைட் கிளிக் பண்ண இல்லையா, இதுல இப்போ இங்க நான் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியிற விஷயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? இது வந்து அகைன் ஐம் சேயிங் இது வந்து 2016. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு 2007ல கிடையாது. சரியா? 2007ல இதெல்லாம் தான் ஆப்ஷனா வரும் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஒரு சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணலாம், ஒரு சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இது எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? இந்த ஆப்ஷன்லாம் அவைலபிள் இருக்கு, உங்களால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? அதனால நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அண்ட் எக்ஸல்ல இப்படி நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷனும் வரும். உங்க டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருக்கிறது நான் அப்படியே சொல்றேன். வென் யூ ரைட் கிளிக் இட், உங்களுக்கு வந்து இதை ரைட் கிளிக் பண்ண வர ஆப்ஷன் தான் இதெல்லாம். சரிங்களா? வேற என்ன, வேற என்ன, ஏதோ ஒரு ஷார்ட்கட் வேணும். இட் கெட் டிஸ்பிளேஸ் வென் யூ ரைட் கிளிக் அசெட். அதுதான் நான் சொன்னது. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வேண்டி அவங்க அது பிக்சரா எடுத்து அதை அவங்க போட்டிருக்காங்க. நல்ல வேலை உங்க புக்ல வந்து எல்லாத்தையுமே பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது அவங்களுக்கே தெரியுமா என்னன்றது தெரியல. பட் அவங்க தெளிவா வந்து எல்லாத்தையுமே பிக்சரைஸ் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்த கண்டென்ட் தான் உங்க புக்லயே இருக்கும். அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னாலே போதுமானது. அதுவே வந்து உங்களுக்கு வந்து, அதாவது உங்ககிட்ட எக்ஸல் 2007 இல்ல, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, என்னால ஒர்க்கே பண்ண முடியலையே அப்படின்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அதெல்லாம் உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னொன்னுத்தையும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதில் பார்த்தீங்கனாலே போதும். உங்க புக்கை ஒழுங்கா பார்த்து ஒழுங்கா படிச்சீங்கனாலே போதும். அடுத்த 3 டைப்ல நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று ஹோம் டேப்ல, அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஹோம் டேப்ல இங்கே ஃபாண்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஃபார்மேட்டே பண்ண முடியும். அது இல்லாம இங்க இங்க ஒரு சின்ன ஆரோ இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். இங்க இதுதான். இதை நாம இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்க வந்துருச்சு இல்லையா ஒரு டைலாக் பாக்ஸ். ஃபார்மேட் செல்ஸ் தான் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் அந்த ஹோம் டேப்ல இருக்கிற ஃபார்மேட்டிங். இதுல என்னென்ன ஃபார்மேட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ல இது இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். கரன்சியா இல்ல அக்கௌண்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்களா, அது வந்து டெசிமல் பிளேசஸ் இது பண்ணும். இந்த செல் வந்து 2 டெசிமலோட இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணலாம். இல்லைங்க, இது 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 வந்து டேட் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செல்லே வந்து டேட்டா மாறிடும். இப்ப நான் ஓகே கொடுத்தேன்னா இந்த செல்லே வந்து டேட்டா ஃபார்மேட்ல, இந்த டேட் ஃபார்மேட்ல மாறிடும். ஓகேங்களா? அடுத்து இந்த செல்ல நான் டைம் கொடுத்தேன் அப்படின்னா இதுல நான் செலக்ட் பண்ற மாதிரி டைம் என்னால வைக்க முடியும். இந்த செல்ல நான் இப்ப செலக்ட் பண்ணிருக்க செல் இது. இந்த செல் தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த செல்ல தான் வந்து நான் வந்து என்ன மாதிரியான டேட்டா நான் உள்ள போட போறேன் அப்படின்றத நான் டிசைட் பண்றது தான். ஸோ இல்ல இதுல பர்சன்டேஜ் டைம்ல நான் வைக்கிறேன், இல்ல ஃபிராக்ஷன்லாம் வைக்க போறேன், இல்ல நான் சயின்டிபிக்கா ஏதோ ஒண்ணு வைக்க போறேன் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணலாம். இது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இது எக்ஸல் இட்ஸ் ஆர்ஸ். நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து நம்ம யூஸ் பண்றது நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம மாத்திக்கலாம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக வேண்டிதான் சொல்றேன். அடுத்து அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்ன்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து
எனக்கு தெரிஞ்சு இது 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 வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அலைன்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கறது ஃபாண்ட்ல நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஃபாண்ட்ல வந்து ரெகுலர் ஃபாண்டா, இட்டாலிக் ஃபாண்டா, போல்டா வேணுமா, போல்ட் இட்டாலிக்கா வேணுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். அது இல்லாம இதுல நான் டைப் பண்ணும்போது எந்த கலர்ல இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்போ இது மாதிரி தான் இருக்கும். அதுல நான் டைப் பண்ணேன்னா ரெட் கலர்ல வரும். சரிங்களா? அது வந்து நான் செலக்ட் பண்ணலாம், என்னோட இஷ்டம் தான். அதுக்கு இதுக்கு உள்ள போயிட்டு நம்ம மாத்தணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் அவங்க சொன்னது. சரிங்களா? உங்க டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அடுத்து வந்து ரெண்டாவது வந்து இந்த செல்ல ரைட் கிளிக் பண்றது. இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இதுல வரும். அதுக்கப்புறமா நீங்க ஃபார்மேட் செல்ஸ்னு ஒரு இது டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். திரும்பவும் அதே டைலாக் பாக்ஸ் தான், அதுலயே தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப் தான் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம். யூசிங் ஃபார்மேட் செல்ஸ் டைலாக் பாக்ஸ். திரும்பவும் அதே ஃபார்மேட் செல்ஸ் டைலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்பயும் அந்த ஃபார்மேட் செல்ஸ் டைலாக் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத இந்த எக்ஸல்ல நான் காமிச்சிடுறேன். அதுதான் இங்க போயிட்டு இப்படியே நீங்க ஓபன் பண்ணலாம் ஃபார்மேட் செல்ஸை. அப்படி இல்லாம ரைட் கிளிக் பண்ணியும் ஓபன் பண்ணலாம். அப்படியும் இல்லாம இங்கே வந்து இது வந்து 2016 ஃபார்மேட். சரிங்களா? இங்கே வந்து இப்படி நீங்க கிளிக் பண்ணி இதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அதுல ஃபார்மேட் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் அதே டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். அதே டைலாக் பாக்ஸை நீங்க என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் மாத்துறீங்க அப்படின்னா பார்டர் மாத்தலாம். இல்ல எனக்கு இதை ஃபில்ன்றதே வந்து ஒரு சூப்பரான டூல். எக்ஸல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். சரிங்களா? எக்ஸலை முழுசா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஒர்க் ஜர்னி. நீங்க வந்து எங்கேயா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களெல்லாம் வந்து செம்மையா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய விஷயம் இருக்கு எக்ஸல்ல. அது ஒரே சமயத்துல சொல்லிட முடியாது. அது எல்லாம் உங்களோட எக்ஸாம் ஓரியன்டாவும் இருக்காது. அதனால வந்து நான் அதை எல்லாத்தையும் சொல்லல. என்னெல்லாம் உங்க புக்ல இருக்கோ அதை மட்டும் சொல்றேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்து வந்து சொல்லிட்டு போறேன். சரிங்களா? அண்ட் ஓகே, யூசிங் த ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ். ஆல்தோ மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மேட்டிங், ஒரு நிமிஷம், 27 பேஜ். ஓகே ஓகே. ஆல்தோ மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மேட்டிங் ரிலேட்டட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். சாரி நான் லேட்டா வந்ததுக்கு. அண்ட் ஐ கம்ப்ளீட் திஸ் லெசன் அண்ட் சரிங்களா? கண்டிப்பா இந்த லெசனையும் முடிச்சிருவேன். அண்ட் உங்களுக்குலாம் டைம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட்டா வந்துட்டேன். லெட்ஸ் ட்ரை டு கம்ப்ளீட் திஸ் லெசன் ஆஸ் குவிக் as possible. இல்லை இருக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் சொல்லிட்டு நீங்க இருக்கிறதே கஷ்டம் சார், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும், அந்த வீடியோ ரெக்கார்டிங் வச்சு கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? although most of the formatting related requirements gets fulfilled by the controls available on the home tab of the ribbon. ரிப்பன்றது என்ன அப்படின்னா இததான் ரிப்பன் சொல்லுவாங்க. இப்போ இங்க இருந்து இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா இததான் ரிப்பன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் இந்த ரிப்பன். இந்த ரிப்பன்ல தான் வந்து அவங்க சொல்றாங்க இந்த ஹோம் டேப்ல உங்களுக்கு வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க, டேட்டாஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபார்மேட் செல்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல போயிட்டு நீங்க ஃபார்மேட் செல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். The dialog box allows to apply more or less any type of formatting style and number formatting. The formats selected from format cells dialog box will be effective to the cells which are selected at the time. அதாவது அப்போதைக்கு நீங்க எந்த செல்லை செலக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போதைக்கு நான் இந்த செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால அந்த செல்லுக்கு தான் நீங்க வந்து இந்த ஃபார்மேட்டை பண்றீங்க. எல்லாத்துக்கும் கிடையாது. இதுல இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் கிடையாது. நான் இப்ப இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபார்மேட் செல்ஸ்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயலாக் பாக்ஸ்குள்ள போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ்குள்ள போயிட்டு நான் எதையா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்லுக்கு தான் எல்லாமே மாறும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பிளாக்கே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இந்த இப்ப நான் கிளிக் பண்ணியிருக்க இப்ப செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்த வரைக்கும் எனக்கு பிளாக்லயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இங்க நான் டைப் பண்றது எல்லாமே பிளாக்ல தான் வரும். சார் இங்க மட்டும் ரெட்ல வருது சார், எப்படி சார்? ஏன்னா இங்க இந்த செல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபார்மேட் ஃபார்மேட் செல்ஸ்ல கலரை வந்து ரெட்டு கொடுத்துட்டேன். அதனால இந்த செல்லுக்கு மட்டும் ரெட் கலர்ல வரும். ஏன் அப்படி ஆச்சு? ஏன்னா வந்து நான் அப்படியே அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் பண்ணேன். இதுதான் விஷயம் அவங்க சொல்றாங்க இதுல. ஓகேவா? நீங்க செலக்ட் பண்ணி எந்த செல்லை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த செல்லுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்மேட் மாறி இருக்கும், எல்லாத்துக்கும் தான் மாறாது. ஓகேவா? அண்ட் இதெல்லாம் வந்து யா இதை பார்ப்போம். டு யூஸ் ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ், செலக்ட் த செல் ஆர் அ ரேஞ்ச் டு அப்ளை ஃபார்மேட்டிங். இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ண இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மேட்டிங் வந்து கொஞ்சம் செல்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு பிளாக்ல மாத்தினேன் கலரை. கரெக்டா? அத மாதிரி நீங்க என்னென்ன செல்லை உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும். ப்ரெஸ் த காம்பினேஷன் ஆஃப் Ctrl+1, Control key and numeric 1. Click the dialog box launcher in home font. இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நானும் பண்றேன், அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஹோம் அலைன்மெண்ட் ஆர் ஹோம் நம்பர் ஆல் சாரி a small downward pointing arrow icon will be displayed to the right in the Excel ribbon. சரி, ஆமா, that is what it is, that is what நான் உங்களுக்கு பண்ணது. அதுதான் அந்த டயலாக் பாக்ஸ். ஓகே, will be displayed to the right in the Excel ribbon. These arrow marks are known as dialog box launchers. சரி, இது இந்த டயலாக் பாக்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் டயலாக் பாக்ஸ் வரும்னு சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டயலாக் பாக்ஸ் வரும், ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. அப்படிதான் இங்க ஃபார்மேட் செல்லையே ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரியா? இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அலைன்மெண்ட்டுக்கான ஃபார்மேட் செல்ஸ் இருக்கும், அது ஓப்பன் ஆகும். எல்லாமே ஃபார்மேட் செல்ஸ் தான். சரிங்களா? இந்த ரிப்பனே வந்து ஃபார்மேட்டிங்கான ரிப்பன் தான். சரிங்களா? இதுலயே போயிட்டு நீங்க நம்பர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மேட் செல்ஸ்ல நம்பர் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே ஃபார்மேட் செல்ஸ்க்கான டயலாக் பாக்ஸ் தான் வரும். சரிங்களா? அது இருந்துச்சுன்னா டயலாக் பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இங்க ஸ்டைல்ஸ்ல இப்படி இல்ல, இப்படி செல்ஸ்ல ஒண்ணு இல்ல. அதனால இங்கெல்லாம் வந்து ஃபார்மேட் செல்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இங்கெல்லாம் அந்த டயலாக் பாக்ஸ் இல்ல, இங்கெல்லாம் அந்த டயலாக் பாக்ஸ் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஃபைன். நாம இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஓகே, okay. Choose format cells from the shortcut menu after you right click the cell. ஓகே, அதுல வந்து நீங்க ஃபார்மேட் செல்ஸ் செலக்ட் பண்றீங்க, நம்ம பார்த்தோம் அதை. அண்ட் ரைட் கிளிக் பண்ணி அதுல ஃபார்மேட் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்படியும் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளிக் த மோர் கமாண்ட் இன் சம் ஆஃப் த drop down controls in the ribbon. For example, home, number, general, more number formats drop down includes an item named more numbers format as shown below. கீழே எங்க காமிச்சிருக்காங்க? இங்க இங்க நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் கீழே போயிட்டு நீங்க பண்ணும்போது நம்பர் ஃபார்மேட்னு ஒண்ணு வரும். அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த இடத்துல நம்பர்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் அந்த நம்பரு. இதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்பர்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் வரும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். நம்பர் தான் எல்லாமே, ஆனாலும் வந்து அதுல வேற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, டைம் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைமை செலக்ட் பண்ணலாம். இல்ல நான் டேட்டை சொல்லணும்னு நினைக்கிறேன், டேட்டை சொல்லலாம். இல்லைங்க நான் ஏதோ கரன்சியை பத்தி பேசுறேன் சார், நான் ரூபா நோட் பத்தி பேசிட்டு இருக்கேன் சார் இதுல அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி அந்த செல்லுக்கு மட்டும்தான் இந்த இந்த ஃபீச்சர். இப்போதைக்கு வந்து நான் இப்போ
இந்த செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இல்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணி தான் நான் இதுக்குள்ள வந்திருக்கேன். இதை நான் கேன்சல் கொடுத்துட்டு இப்போ இந்த செல்லுக்கு வந்துட்டு இங்க வந்து நான் நம்பர் வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல நான் நம்பர் போறேன். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். டெசிமல் பிளேசஸ் வந்து இங்க டூ ஆக்கிடுறேன். சரியா? இங்க டூ ஆக்குனதுனால நான் இங்க ஒரு நம்பரை போடுறேன் 5. அது வந்து எப்படி காமிக்குது 5.00 காமிக்குது. நான் அடுத்து ஆக்சுவலா டைப் பண்ணது 5 மட்டும்தான். ஆனா அங்க 5.00 காமிச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் என்ன பண்றேன், டெசிமல் பிளேசஸ நான் இங்க வந்து 3ன்னு போடுறேன். ஓகே, இங்கேயும் நான் 5 தான் டைப் பண்ண போறேன். வேற எதுவுமே பண்ண போறது இல்ல. நான் பாயிண்ட்லாம் வைக்கலாமா? நான் வெறும் 5 மட்டும் டைப் பண்ணி என்டர் அடிக்கிறது. 5.000. ஏன் மாறுது? ஏன்னா அதுக்கான ஃபார்மேட்டை மாத்திட்டேன். அந்த செல்லோட ஃபார்மேட்டை நான் மாத்திட்டேன். எப்படி மாத்திட்டேன்? நம்பரை வந்து டெசிமல்ல 3 பிளேசஸ் வரும்னு சொல்லிட்டேன். அதனால இங்க 3 பிளேசஸ்ல 0.000 அப்படின்னு வந்திருக்கு. இதுவே மேல இருக்க செல்லுக்கு 2 டெசிமல் பிளேசஸ் வச்சுட்டேன். அதனால அதுக்கு வந்து 2 டெசிமல் பிளேசஸ் தான் வருது. 5.00 தான் வரும். அதுல அதுல நான் என்ன நம்பர் டைப் பண்ணனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அங்க 5 தானே போட்டேன், இல்ல எனக்கு வேணாங்க 15 வேணுங்க, 15னாலும் 15.00 வரும். சரிங்களா? இங்கேயும் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், 25ன்னு போடுறேன் அப்படின்னா 25.000. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க 3 டெசிமல் பிளேசஸ் நான் வச்ச ஃபார்மேட்ல, இந்த ஃபார்மேட் செல்ஸ்ல நான் 3 பிளேசஸ் வச்சுட்டேன் அதனால. சரிங்களா? இதெல்லாம் தான் நம்பர்ல வர விஷயங்கள். And there are 6 tabs in format cells dialog box: number, alignment, font, border, patterns and protection. இப்போ நாம நம்மளோட 2016ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுல சொன்னாங்க? there are 6 tabs in format cells. format cells dialog boxல தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் நம்ம format cell dialog box ஓபன் பண்ணுவோமே. ஓபன் பண்ணோம்னா நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டரு, ஃபில்லு, ப்ரொடெக்ஷன் 6 இருக்கு. இங்கேயும் 6 தான் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் 6 தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? பட் இங்க பேட்டர்ன்ஸ் ஒண்ணு இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இங்க நம்ம இதுல பேட்டர்ன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா 2017ல பேட்டர்ன்ஸ் ஒண்ணு இல்லை, தேவைப்படல, அதனால வேணாம் தூக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஃபார்மேட்டிங் செல்ஸ் யூசிங் டயலாக் பாக்ஸ் இப்ப வரைக்கும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை நம்பர் டேப் ஓபன் பண்ணுங்க, நம்பர் டேப்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். The data type can be selected from the options on this tab. Select the range you would like to format and click on one of the category number as shown in figure 7.2 to apply that style to your numbers. Okay. Select general in the cell contains text and number, and it does not have any specific number format. If you select number category, you can represent numbers as integers, decimals with number of decimal as option. For example, if you want to restrict the number of decimals to 2, choose number category and then decimal places as 2. You may try the other option in your computer. ஓகே, இதுதான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சேன், ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சேன். அதே தான். சரிங்களா? அதுல நான் உங்களுக்கு இன்னும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, அதை நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். அலைன்மெண்ட் டேப் என்ன அப்படின்றத பார்ப்போம். These options allow you to change the position and alignment of the data with the cell. The format cells dialog box offers you more options than the alignment buttons on the formatting toolbar. For example, you can change the orientation of the text. இப்போ அலைன்மெண்ட் என்னன்றதை பார்த்துட்டு அதுலயே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இங்க அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா? அலைன்மெண்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அலைன்மெண்டோட ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ். இதுல ஹரிசாண்டல்ல லெஃப்ட் இண்டென்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். சென்டர்னா சென்டர்ல நாம சென்ட்ரலைஸ் பண்ணிடலாம் இந்த டேட்டாவை. அப்படி இல்லை ரைட் இண்டென்ட் அப்படின்னா ரைட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஃபில் அப்படின்னா ஃபில் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய பேசணும், இது கம்மியா பேச முடியாது. ஸோ ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை, அதுக்கானது. ஜஸ்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் அலைன்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்டிஃபைன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு, சென்டர்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு, சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் இண்டென்ட். இதெல்லாம் வந்து 2016ல இருக்கிற ஆப்ஷன். அண்ட் ஐ எம் நாட் ஷோர் 2007ல இவ்வளோ ஆப்ஷன் இருக்கான்னு. பட் இவ்வளோ ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல பிக்சரா கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? அலைன்மெண்ட்ல ஹரிசாண்டல் 10. இப்போ இதுல இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து இந்த செல்லை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த செல்லு தான் நான் இப்போ பண்ண போறேன். இந்த செல்லை வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஓகே லெஃப்ட் இண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் இதை. சரிங்களா? ஓகே கொடுத்துறேன். அண்ட் இதுல நான் டைப் பண்றேன். லெஃப்ட் இண்டென்ட்னா என்ன ஆகுது, லெஃப்ட்ல இருந்து வருது. சரியா? அடுத்த ஒண்ணு, அடுத்ததுல வந்து போயிட்டு ரைட் இண்டென்ட் சென்டர்னு கொடுத்துட்றேன் இதை. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் சென்டர் தான். ஸோ அப்படி நான் சென்டர் கொடுத்துட்டேன். இது வந்து சென்டர்ல இருந்து டைப் ஆகுது. புரியுதா? அதுக்கு அடுத்து அலைன்மெண்ட், ஜென்ரலுக்கு பதிலா ரைட் இண்டென்ட் கொடுக்குறேன். சாரி, ஃபில் போயிடுச்சு. ரைட் இண்டென்ட் கொடுக்குறேன். ரைட் இண்டென்ட்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். டைப் பண்ணனா ரைட்ல வரும். சரியா? இதுதான் மூணு விஷயம். ஏன் ஒரு கே வந்து லெஃப்ட்ல இருக்கு, ஒரு பி வந்து சென்டர்ல இருக்கு, ஏன் என் வந்து ரைட்ல இருக்கு அப்படின்னா இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து வெவ்வேறு செலெக்ஷன்ல இருக்கு, அதனால. ஓகேவா? அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் திங். ஒரு நிமிஷம். ஓகே நெக்ஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். அலைன்மெண்ட்டுக்கு போயிட்டு பில்ல பத்தி நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். ஓகேவா? இப்ப சொல்ல ஜஸ்டிஃபைக்கு போறேன். ஜஸ்டிஃபை என்னன்னு சொல்லிடுறேன். ஜஸ்டிஃபைனா என்ன அப்படின்னு, சாரி சாரி சாரி, சரி திரும்பவும் ஜஸ்டிஃபை என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். ஜஸ்டிஃபை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டைப் பண்ணுவேன், டைப் பண்றத அதுவே ஜஸ்டிஃபை பண்ணிடும். அதுவே வந்து எவ்வளவு ஸ்பேஸ் அது கொடுக்கணும், ஒரு ஒரு எழுத்துக்கு நடுவில் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து அதுவே இது பண்ணிடும். இதுல அது கரெக்டா வரல. பட் ஜஸ்டிபிகேஷன்றதே வந்து என்னன்னா இதுக்கான கரெக்டான இடம் கொடுத்து அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். சரிங்களா? அதுவே வந்து கரெக்டா ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுவே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடும். அதுதான் ஜஸ்டிஃபைன்றது. அது இதுல உங்களுக்கு கரெக்டா காமிக்க முடியல, பரவாயில்ல. சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது கண்டிப்பா, அதனால அது வேணாம். அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது நாலு போதும் உங்களுக்கு ஆக்சுவலா. அது இல்லாம ஃபில்லுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபில்லுக்கு வந்து தனியாவே ஒண்ணு இருக்கணுமே இல்லையா? சரி. யா, இங்கேயே ஒரு டயலாக் பாக்ஸ்லயே ஃபில்லுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இதுல கலர் ஃபில் பண்றீங்கன்னா ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு கலர்லாம் வேணாம் சார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லுக்கான கரெக்டான விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு நான் போட்டேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன் பாருங்க. இப்போ இத வந்து 1 2 3 நான் டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மவுஸ் பாயிண்டர் இது இந்த பெரியசா பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் கிட்ட எடுத்துன்னு போறேன். எங்க கிட்ட எடுத்துன்னு போறேன், இங்க ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா, அங்க எடுத்துன்னு போறேன். அங்க எடுத்துன்னு போனோம்னா பிளஸ் வந்து சின்னதாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டேன், அப்படியே ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணா என்ன ஆயிடுச்சு,
அப்படியே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்துலயுமே வருமா சார்? அப்படி வராது சார். ஏன் சார் அப்படின்னா, நான் அது மாதிரி அதை மாத்திடுறேன் சார். இப்போ 1 3 7 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். சாரி, 5 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் சார். இப்போ இதுக்கு நான் பண்றேன்னு வச்சுக்கோமே, இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் தான் வந்துடும். எத்தனை செல்ல செலக்ட் பண்றோமோ அத்தனை செல் வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் வந்துடும். இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஏன் ஒன், நான் ஏன்னா 1 3 5 கொடுத்துட்டேன். நீங்க பாருங்க, நீங்க எக்ஸல் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருது. ஓகேங்களா? அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆஹ், இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால 1 3 5 கொடுத்தாங்க முதல்ல. ஸோ அதனால நானே வந்து என்ன பண்றேன், டெலிவர் பண்றேன் 7 9 11 13 15 17 19 அப்படின்னு சொல்லி அதுவே வந்து டெலிவர் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் எக்ஸல். இதே மாதிரி இங்கேயும் நான் பண்றேனே. ஏன் ஏன் ஈவன் நம்பர் விடுவானே? ஈவன் நம்பர் என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பரையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். இதே மாதிரி நான் பண்றேன், ஈவன் நம்பர்ஸா தான் வரும். சரிங்களா? 2 4 6 8 10 12 14 16 18 20 இது மாதிரி வந்து இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் இப்ப நான் செலக்ட் பண்றேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 0 3 6. இப்போ நான் வந்து அதுக்கு வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அட்லீஸ்ட். சரிங்களா? அப்படி கொடுத்து எனக்கு ஒரு செல்லுக்கும் 3 டெசிமல்ஸ் வந்து எனக்கு மாறணும், 3 நம்பர்ஸ் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்ப இது வந்து 3 நம்பரை மாத்திரும். அதுவே 3 நம்பரை மாத்தி அதுவே கொடுத்துரும். இது எல்லாமே 3 டேபிள்ஸா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸலோட பெனிஃபிட். இத மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயத்த எக்ஸல்ல பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் செட் யூ ஒன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுதான் காமிச்சிருக்கேன். இது மாதிரி எக்கச்சக்கமா எக்ஸல்ல இருக்கு. எக்ஸல் இஸ் அ பியூட்டிஃபுல் கண்டென்ட். நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸல்ல நல்லா படிங்க. எக்ஸல் உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கண்டென்ட் குள்ள போயிடலாம். ரொம்ப பேசணும்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால ஃபாண்ட் டேப் ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு வி கான் கம்ப்ளீட் த கிளாஸ். சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்னைக்கு 7:30 வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துறேன். இன்னொரு நாள் கிளாஸ் வச்சுட்டு செகண்ட் டே கிளாஸ்ல நான் கம்ப்ளீட் பண்றேன். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாருமே 7:30 வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு 7:30யோட நான் வைண்ட் அப் பண்றேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இன்னொரு கிளாஸ் நான் செகண்ட் டே ஆஃப் கிளாஸ் நான் உங்களுக்கு வந்து திரும்பவும் எடுத்து எங்க விட்டுறனோ அங்க இருந்து எடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ ஃபாண்ட் டேப். ஃபாண்ட் டேப்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். All of the font attributes are displayed in the tab, including font, face, size, style, and effects. Using formatting toolbars, you can bold, italize, you underline. Okay, using formatting toolbar, you can bold, italize, and underline your cell entries. For even more formatting options, you can use the format cells dialog box. யூ கேன் யூஸ் த ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் டேப்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் உள்ள போயிட்டு பார்த்து அது என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே செய்வோம். இந்த ஃபாண்ட்ல ரைட் கிளிக் இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் வரும். இந்த ஃபாண்ட்ல இதுதான் ஃபாண்ட். இந்த டயலாக் பாக்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. இந்த ஃபாண்ட்ன்ற இதுல ஃபார்மேட் செல்ஸ்ல இருக்கிற டேப்ல ஃபாண்ட்டோட ஆக்சுவல் டயலாக் பாக்ஸ் இதுதான். இதுல வந்து ஃபாண்ட் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கேலிப்ரி வேணாம்ப்பா, எனக்கு இது மாதிரி ஏஜென்சி எஃபி அப்படின்னு ஒரு இது வேணும். இல்லைங்க எனக்கு ஏரியல் ப்ளூ தான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி நீங்க ஏரியல் ப்ளூ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏரியல் ப்ளூல நீங்க டைப் பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்டா டைப் பண்ணி காமிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ இது எல்லாமே ஏரியல் ப்ளூல ஏரியல் பிளாக்ல மாறிடுச்சு இந்த செல் எல்லாமே. சரிங்களா? அதனால இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்க செல்லு மட்டும் தான் எல்லாமே. எந்த செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த செல்லுக்கு மட்டும்தான் மாறும், எல்லாத்துக்கும் மாறாது. சரிங்களா? இப்ப நான் இங்க டைப் பண்றேன், சேம் நம்பரே நான் இங்க டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 0 3 6
ஆனா அது அப்படி இருக்காது. ஏன் அப்படி இல்லை? ஏன்னா இதோட ஃபார்மேட் வந்து வேற, இதோட ஃபார்மேட் வந்து வேற. ஏன் அப்படின்னா இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு நான் ஃபாண்ட்டை மாத்திருக்கேன். ஃபாண்ட்டை மாத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்துல இதோட ஸ்டைல், என்ன ஸ்டைல், இது ஏரியல் ப்ளூன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஏரியல் பிளாக்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த அதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் இந்த இந்த செல் எல்லாமே வந்து ஏரியல் பிளாக்ல அப்படி தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி நான் இதை வந்து வேற ஃபாண்ட்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம நிறைய ஃபாண்ட்ஸ்ல வைக்கலாம். உங்களுக்கு ஒரு செல் இது இது மூணுத்தையும் வேற ஃபாண்ட்ல மாத்துறது சும்மா யூஸ்வலா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார் மெனி ஆஃப் த திங்ஸ். சரிங்களா? நான் அதையே டைப் பண்ணி டைம்ஸ் நியூ ரோமன் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ல இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த செல்லை வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதனால இதெல்லாம் இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கேலிபரியில இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இதுல இருக்கு. நான் இப்போ வேற 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 ஏதாவது ஒன்று போட்டுக்கலாமே. சம்திங் சும்மா ஒரு நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். ஓ, இதோட ஃபாண்ட் வேறையா இருக்கா? அலைன்மெண்ட். ஆக்சுவலா இது அலைன்மெண்ட்ல போயிட்டு எனக்கு மொத்தமாவே மாத்திடுறேன் வேணாம். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் மாத்துறேன். சும்மா ஓகேவா கொடுத்து மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அலைன்மெண்ட்டுக்கும் போய் இது ரெண்டுத்தையுமே லெஃப்ட் இண்டென்ட்டா மாத்திடுறேன். ஏன்னா லெஃப்ட்ல இருந்து டைப் பண்ற மாதிரி வச்சிடுறேன். ஸோ லெஃப்ட்ல இருந்து டைப் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுத்தையும் மட்டும். சரிங்களா? 2 6 இதோட ஃபார், இது 26, இது வந்து 5. இதோட ஃபார்மேட் வேற அப்படின்றதுனால அது 2 தனியா 6 தனியா அப்படின்ற மாதிரி காமிக்கும். சரிங்களா? ஸோ இத மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம் எக்ஸல்ல. சரிங்களா? இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த புக்ல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஃபாண்ட் டேப்ல இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். போல்டு, இட்டலைஸ், அண்டர்லைன்லாம் சொல்லலை இன்னும். நான் போல்டு, இட்டலைஸ், அண்டர்லைன்லாம் சொல்லிடுறேன். ஏதாவது ஒன்று நல்ல விஷயமா டைப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நேமும் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து கிளாஸ்ன்னு சும்மா டைப் பண்றேன். ஸோ இது ரெண்டு போதும், ஏன்னா ரொம்ப டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ரெண்டுத்தையும் வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் போல்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாண்ட்ல போயிட்டேன். இங்க போல்டு, இதுல வந்து நிறைய போல்டுலயே ரெகுலர்னு ஒன்று இருக்கு, போல்டுன்னு ஒன்று இருக்கு, இட்டலிக்னு தனியா இருக்கு. சரிங்களா? இதுல நான் போல்டு மட்டும் பண்றேன் இப்போ. இது ரெண்டும் போல்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுல பேரை டைப் பண்றேன். என் பேரு ஸ்ரீதர், நான் அதை டைப் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ என் பேரை மட்டும் வச்சுக்கிறேன். என் பேரை மட்டும் நான் இப்போ ஈட்டலைஸ் பண்றேன். ஈட்டலைஸ் பண்றேன் அப்படின்னா இட்டாலிக்கா மாத்துறேன். அதனால இது இட்டாலிக்கா மாறிடுச்சு. கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இட்டாலிக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து என்னோட இன்னொரு பேர் மகேஷ் அலை ஸ்ரீதர். சரிங்களா? இதுவே போல்டு இட்டாலிக் அப்படி நான் மாத்துறேன் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அது போல்டாவும் இருக்கும், ஈட்டலைஸ் ஆகியும் இருக்கும். இந்த இது வந்து ஆக்சுவலா ஈட்டலைஸ் ஆயிருக்கு, ஆனா என் பேரை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றதுனால, சூப்பரான பேரு அப்படின்றதுனால இது வந்து, இதெல்லாம் நான் அப்பப்ப சொல்லிப்பேன், மன்னிச்சிருங்க. ஸோ இதனால வந்து இது வந்து உங்களுக்கு அஹ், வித்தியாசம் தெரியல. சரிங்களா? பட் ஆக்சுவலா அதுல வித்தியாசம் இருக்கு. நான் இங்க கீழே அதே பேரே டைப் பண்றேன், உங்களுக்கு வித்தியாசம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும் அதனால. சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இந்த மகேஷ்க்கும் இந்த மகேஷ்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வித்தியாசத்தை காமிக்குது, அவ்வளவுதான். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து பார்டர் அண்ட் பேட்டர்ன். பார்டர் அண்ட் பேட்டர்ன் டேப்ஸ் மெயின்.
ஓகே, டேட்ஸ் அண்ட் டைம்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பார்டரும் பேட்டர்ன் டைப்ஸ் டேப் ஜோன்ன்றத சொல்லிடுறேன். யூ கேன் யூஸ் த ஃபார்மேட்டிங் டூல் பார் ஃபார் ஆடிங் பார்டர்ஸ், cell shading, and font color. These buttons are actually tier of palettes when you click on the picture option of the button. The format of the picture, ஓகே, ஏதாவது ஒரு பிக்சரை நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த அந்த பிக்சருக்கு நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். பார்டர்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேலட்ஸ் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு பேலட்ஸ் என்னன்றதை காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமா ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி தனியா இருக்க மாதிரி தெரியும். அதுதான் பேலட்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? when you click on the picture of portion of the button, the format of the picture displayed with the will be applied to the contents of the cells you have selected in the worksheet. You can change the picture displayed on the button by clicking on the button's small drop down arrow to access the palette of sample spaces from which to choose. Okay. Follow these steps to apply a border and color to a selection using the options in the format cells dialog box. நான் இப்போ உங்களுக்கு முதல்ல ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸை எப்படி இந்த யூஸ் பண்றது அப்படிங்கிறத இதுல இங்க இங்க உங்களே ஸ்டெப்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணனாலே போதும். ஸோ அதன்படியே நம்ம பண்ணிடலாம். சரியா? ஃபார்மேட் செல்ஸ் தான் இது. அதான் அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? செலக்ட் ஃபார்மேட் செல்ஸ். ஓகே, டு டிஸ்பிளே த ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ். நம்மளும் இந்த ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்டில் அவங்க சொல்ற ஃபார்மேட் செல்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். இதுல வந்து இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இது 2016 இந்த செல்ஸ்ல ஃபார்மேட் இல்லையா? இதுதான் இந்த ஃபார்மேட் செல்ஸ்ன்னு சொல்றது. சரிங்களா? அந்த ஃபார்மேட் செல்ஸ்க்கு நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனே வந்து எப்படி காமிக்கும்ன்றதையும் காமிச்சிடுறேன். இதுல வந்து 2016ல இப்படிதான் ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா? பட் இது வந்து 2007ஓட ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். இதுல போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளோட ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ், த சேம் டயலாக் பாக்ஸ், அது ஓப்பன் ஆயிடும். அதுல பார்டர் உங்களுக்கு வேணும். ஸோ அதில் நம்ம பார்டரை செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுல பார்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு பார்டர்லாம் எப்படி இருக்கலாம்? ஆட்டோமேட்டிக் கலர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து வேற ஏதாவது ஒரு கலர் கொடுப்போமே புதுசா, ரெட் கலரா இருக்கும். ஓகேவா? ஓகே கொடுக்கலாமா இல்ல வேணாம்? இதுல நன்னுல இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த டாட்டட் லைன்ஸா வச்சுப்போம். இந்த செல்லுக்கு தானே பண்ணேன், அப்படி ஆகணுமே, ஆகலையே, ஏன் ஆகல? இப்போதைக்கு நான் இவ்வளவு செல்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு செல்ஸை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஃபார்மேட் செல்ஸ்குள்ள போக போறேன். அதுக்காக நான் ஃபாண்ட்ல போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்க பார்டருக்கு போறேன். ஓ, இது நன்ல இருக்கும். அவுட்லைன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ. அதனால அவுட்லைன் வரப்போகுது. அவுட்லைன்ல ஆட்டோமேட்டிக்னு இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக்கை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? வேற ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுக்குறேன். சரிங்களா? அப்படி ஒரு ப்ளூ கலர் கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இதோட கலரே வந்து மாறி இருக்கணுமே. ஏன் ப்ளூ கலர்ல வரல? தப்பாச்சே தப்பாச்சே, எனக்கு சொல்லித்தர தெரியலையா? இப்போ ஒரு பார்டர் வந்துருச்சு நம்மளுக்கு. சரிங்களா? மேபி அதோட கலர் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்டர்ல அவுட்லைனை வேற ஏதாவது கலரா கொடுப்போமா? ரெட் கலர் கொடுப்போம். ஏன் ரெட் கலரே செலக்ட் பண்றீங்க சார் அப்படின்னா ரெட் கலர்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதனால இது வெறும் அவுட்லைன் தான் வந்திருக்கு. ஏன் ஏன் இப்படிலாம் குழப்பது நம்மள? பார்டர் தானே. ஆமா பார்டர் தான்.
சரி, உங்க புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நான் ஏதோ திமிரா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஃபார்மேட் செல்ஸ்ல பார்டர் டேப் செலக்ட் பண்ணுங்க. இந்த present ஏரியா choose none outline or inside the specific location for We the have to click inside பண்ணணும்னு நினைக்கிறேன். Inside. புரியலமா? ஏதாவது சொல்றீங்களா யாராவது? நான் சொல்றேன். இன்சைடுன்ற டாப கிளிக் பண்ணா இன்சைட்ல கலர் மாடல்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க பேசுறது முழுசா கேட்கலாமா? ஆனா நீங்க எனக்கு எனக்கு சொல்லி தரீங்கன்னு தெரியுது. பட் நீங்க பேசுறது எனக்கு முழுசா கேட்கல. இந்த present ஏரியா சாரி, இந்த preset ஏரியா choose none outline or inside to specify the location for the border. சரி, இந்த ப்ரீசெட் ஏரியா இன்சைட்ல நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்சைட்ல லைன் அப்படிதான் இருக்கு. அதுதான் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதனால மேல அவுட்லைன் மட்டும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஆக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து கலர் மாத்தினா ஏன் கலர் மாறலன்னு தெரியல. இப்படி கலர் மாத்துறேன். கலர் மாத்தி நான் டாட்டட் லைன்ஸ் கொடுக்குறேன். இதுல வேற ஆப்ஷனே இல்லை பார்டர்ல, வெறும் சுத்தி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அவுட்லைன்ல கொடுக்கறதுனால. இன்சைட்ல இன்சைட செலக்டே பண்ண முடியல, ஏன்றது தெரியல. ஓகே, I'll take this out and I'll tell you about this in the next class. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான். நானே உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஐ எம் எண்டிங் அப் த செஷன். ஏன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், என்னோட தப்பு தான். ஏன் அப்படின்னா நான் இன்னொரு கிளாஸ்ல இருந்துட்டேன், அதுல ஹெல்டப் ஆயிட்டேன். என்னால அந்த கிளாஸை முடிக்க முடியல சீக்கிரமா. ஏன்னா அந்த அது வந்து ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்காக நான் வந்து கிளாஸஸ் முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னால வர முடியல, டிலே ஆயிடுச்சு. ஐம் சாரி ஃபார் இட். அகைன் ஐம் சேயிங் தட். அண்ட் இப்போதைக்கு வந்து ஐம் எண்டிங் அப் த செஷன். நாம வந்து 7.4.4 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஷால் வி வைண்ட் அப் த செஷன்? எல்லாரும் கேட்டுக்கலாமா இதை மாதிரி? ஐம் சாரி, Yes, sir. இன்னைக்கு முடிக்காம முடிக்கிறேன். செஷனே முடிக்காம கம்ப்ளீட் பண்ணாம முடிக்கிறேன் நான் இன்னைக்கு. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். சரியா? Okay, sir. ஷால் வி எண்ட் அப் த செஷன்? ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இருந்து என் கிளாஸை லிசன் பண்ணதுக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடுறேன். அண்ட் எஸ், ஐம் ஸ்டாப்பிங் த ரெக்கார்டிங் செஷன் டூ. தேங்க்யூ பீப்புள். நீங்க எல்லாரும் கிளம்பலாம். நன்றி.